சாந்தா பாட்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறோம். என்ன கதைன்னா, ஒரு கட்ஷு கதை. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா, அழகான ஒரு பொண்ணு பிறந்தது. அவங்களுக்கு பொண்ணு குழந்தை அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகு. அழகுன்னா அழகு, அவ்வளோ ஒரு அழகு. இந்த என்னாச்சுன்னா, இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க இந்த பொண்ணு குழந்தைக்கு. அப்பா என்ன ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ண சித்தி ரொம்ப கொடுமை பண்ணுது. இந்த பொண்ணை ரொம்ப கொடுமை பண்ணும். சித்திக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது இந்த அளவுக்கு அழகாக இல்லை. சித்திக்கு அதில் இன்னும் பொறாமாயிடுச்சு. சித்தி அந்த பொண்ணை ரொம்ப அழகாக பார்த்துக்கும். உள்ள வேலை வீட்டு வேலை பூரா செய்ய சொல்லுவா. அந்த கோவிலுக்கு சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது இந்த பொண்ணை கொண்டு போக மாட்டாங்க. அவங்க மட்டும் போவாங்க. கோவிலுக்கு சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, திருவிழாக்கெல்லாம் போவாங்க. எல்லா இடங்களுக்கும் அந்த பொண்ணை அவங்க கொண்டு போவாங்க. இவளுக்கு அடி தான் பெரிய பொண்ணுக்கு. இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் பெரிய திருவிழா, எல்லோரும் போகிறாங்க. அப்போ அம்மா நான் கூட போகணும், வர்றேன் அம்மா. நீ இந்த வீட்டில் எல்லா வேலை செய்ய, அந்த வேலை செய்ய, இந்த வேலை செய்ய சொல்லி அவ்வளோ வேலையை சொல்லிவிட்டு, நீ எல்லாம் குளிக்கக்கூடாது, நீ அந்த வேலை செய்ய, அப்புறமா குளி அப்படி சொல்லி அந்த பொண்ணை பயங்கரமாக சிங்காரித்து கொண்டு போவோம். இந்த பொண்ணு இந்த ஜன்னல் பிடிச்சி நின்று அழுவும். அழுதுகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு தேவதை வரும். ஒரு தேவதை வந்து சொல்லுவோம், என்னம்மா அழுகிற அப்படின்னு சொல்லுவோம். அவன் சொல்லுவேன், இந்த மாதிரி திருவிழாக்கு எனக்கு போக முடியல. இந்த மாதிரி அம்மா சித்தி தங்கச்சியை கூட்டின்னு போனாங்க, நான் போக முடியலன்னு தான். நீ கவலைப்படாத, நான் ஒன்று அனுப்புகிறேன். ட்ரெஸ் தானே வேணும் உனக்கு, நல்ல அழகாக ஷூ தானே வேணும், நான் தரேன்னு சொல்லி இந்த அம்மா நல்லா அழகாக அந்த குழந்தைய சிங்காரிச்சு அனுப்பும். போயிட்டு திருவிழா முடியறதுக்கு முந்தி நீ வந்துடு அன்ட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட கைட்டி கொடுத்து. இந்த பொண்ணு போய் அந்த திருவிழாலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அந்த திருவிழாலாம் பார்க்கும். திருவிழாலாம் பங்கு பெற்று திரும்பி யாருக்கும் தெரியாமல் ஓடி வரும் பாரு. வர்றதில் ஒரு ஷூ கைண்டி போயிடும், ஒரு கஷ்ஷூ கைண்டி போயிடும். அப்புறம் இந்த இடம் சுற்றி பார்த்தவளுக்கு கிடைக்கல. அந்த இதில் அவசரத்தில் சித்தி பாத்திர போகுதுன்னு ஓடி வந்து தேவதை கிட்ட கொண்டாந்து கொடு. இந்த மாதிரி ஒரு ஷூ போயிடுச்சு அப்போ அப்படின்னு. அதை நீ கவலைப்படாத, இந்த ஷூ நீ வச்சுக்கோ, அந்த ஷூ இந்த ட்ரெஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ, நான் ஒழிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த தேவதை போயிடுச்சு. அம்மாக்காரி வந்து அப்படியே வீட்டில் இருந்துன்னு. இந்த ஷூ எங்கே கிடச்சிதுன்னா, ஒரு ராஜகுமாரன் கையில் அந்த ஒரு ஷூ கிடச்சிது. இந்த ஷூ போட்ட பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு அவன் கற்பனை பண்ணி இந்த ஷூவை எடுத்துக்கின்னு ஊராக வருவான். வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க வீட்டாண்ட வந்தோடனே சித்திகாரி என்ன பண்ணுவோம், பொண்ணை பயங்கர சிங்காரிச்சு கொண்டு போய் இந்த என் பொண்ணோட ஷூவாக போட்டு பாருங்கள் அப்படின்னு போட்டு பார்த்தா செட் ஆகலை. அப்போ இந்த பொண்ணு அங்கே சரி, அப்போ அந்த ராஜகுமார் அங்கே ஒரு பொண்ணு போகிற மாதிரி இருந்தது, அந்த பொண்ணை கூப்பிடுங்க, அந்த பொண்ணு போட்டு பார்க்கட்டும். இல்லை அதான் எங்கள் வீட்டு வேலைக்காரி யாரும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அந்த பொண்ணு போட்ட போது கரெக்டாக இருந்தது. அப்போ இதோட இன்னொரு ஷூ உங்ககிட்ட தான் இருக்குது, அந்த ஷூ அப்போ எடுத்துன்னு வருவாள். போட்டு பார்த்தா 2 ஷூ ஒரே போல இருக்கும். அப்போ சொல்லும், இந்த பொண்ணை அந்த ராஜகுமாரை கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு விட்டுட்டு போவோம். அந்த பொண்ணு யாரு தெரியுமா? சிண்டர்லா. யாரு? சிண்டர்லா. வணக்கம்.